இன்று நான் உங்களிடம் பேசப்போவது தொட்டால் சினிங்கி அப்படிங்கிற ஒரு சின்ன மூலிகை பற்றி. உங்களில் பல பேருக்கு அந்த மூலிகை விளையாட்டுத்தனமாக சின்ன வயசில் விளையாண்டு பழக்கம் இருக்கும். ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம இன்னைக்கு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த நாட்டில் எத்தனையோ மூலிகைகள் இப்படி விளையாட்டு போக்கிலேயே போயிடுச்சு. அதனுடைய விளைவு இன்னைக்கு எத்தனையோ நோய்களுக்கு நம்ம சொந்தக்காரன் மாறிட்டோம். இதிலிருந்து விடுபட்டு இதுவரைக்கு யாருமே செயல்படுத்தாத, யாருமே அனுபவிக்காத, யாருமே பயன்படுத்தாத அந்த மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா மூலிகைகளும் பல நோய்களை சரிப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்துச்சு. அதாவது மனித உடம்பானது பாடி, மைண்ட், சோல், இந்த மூணு சேர்ந்தது மனிதம். இதில் இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நிறைய பேர் மனசுக்கு கொடுக்கறதில்ல. இன்னைக்கு இந்த உலகத்தில் உருவாகக்கூடிய பல நோய்களுக்கு அடிப்படை காரணமே மனம்தான் காரணம். மனம் தெளிவாக இருந்தால் எந்த நோய்கள் வரப்போறதில்லை. மனம் தெளிவற்ற நிலையினுடைய காரணம்தான் பல நோய்கள் காரணம். அதனால இந்த உடல் பாதிக்கப்படுது. மனம் உறுதியுடன் இருந்தால் மரணம் கூட தள்ளி போகும்னு சொல்லிட்டு நான் ஒரு விளக்கமே கொடுத்துருப்பேன் நான். ஸோ அப்போ இந்த மனதை சரிப்படுத்தக்கூடிய, மனதை செம்மைப்படுத்தக்கூடிய மூலிகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த ஒரு மூலிகை அற்புதமான ஒரு செயல் செய்யுது. மனித மனத்துக்கும் இந்த தொட்டால் சினிங்கி அப்படிங்கிற ஒரு மூலிகைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க எத்தனையோ செடிகளோ கொடிகளையோ மரங்களையோ தொட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு செடியை மட்டும் நீங்க தொட்ட உடனே அது தன்னை சுருக்கிக்கும். இதை கண்கூட எல்லாருமே பார்க்கலாம். மற்ற எல்லா செடிக்கும் இது நடக்குது. எல்லா செடிகளுக்கும் ஒரு மனித ஒரு உயிர் இன்னொரு உயிரை தொடும்போது எல்லா நிலையிலும் இது நடக்குது. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் கண்கூட நம்ம கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. இதுல இருந்து என்ன உண்மை தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த செடிக்கும் மனிதனுக்குள்ள மனதிற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. இந்த செடியை சரியா பயன்படுத்தினா மனம் சம்பந்தப்பட்ட அந்த மனநோயின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நோயே வராது. இதை எப்படி பயன்படுத்துறது? இந்த செடியினுடைய வேற நைட்டு 12 மணிக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி அந்த நடு வேறு, அந்த சென்டர் ரூட்னு சொல்லுவோம், அந்த வேரை எடுத்து சில மந்திரங்கள் இருக்கு, சில ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகங்களை 48 நாள், ஏன் 48 நாள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 48 நாள்ல 1,08,000 முறை இந்த உடம்புல உரு போடணும். அப்படி போடும்போது இந்த உடம்பு மனம் சம்பந்தப்பட்ட எல்லா நிலையிலையும் இந்த பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை கூட தன்னை ஐக்கியப்படுத்த ஆரம்பிக்குது. இப்படி ஐக்கியப்படுத்தும் போது பஞ்சபூதம் இந்த உடம்புல சரியா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்படி வேலை செய்யனுடைய விளைவு தெளிவான சிந்தனை, அந்த சிந்தனையின் மூலம் தெளிவான செயல், அந்த தெளிவான செயல் மூலம் தெளிவான ஒரு பொருள், இந்த நிலையை நமக்கு உருவாக்குது. இன்னும் இந்த தொட்டாசினிங்கை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். இன்னும் வருங்காலங்களில் நிறைய பேசலாம். அடுத்து நல்வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் இப்போ சில விஷயம் நான் பேச போகிறேன். இதில் நல்வாழ்வுங்கிறதுல முக்கியமாக தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லை, தென்னிந்தியாவினுடைய அடிப்படை கலாச்சாரம் இல்லை, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தில் பெண்களுக்கு உரித்தான, பெண்களுக்கு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த சேலையை பற்றி தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அந்த பெண்ணினம் சேலை கட்டினாலே அது ஒரு பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் வயசானவங்க செய்யறது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை இன்னைக்கு இருக்கிற கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இருக்கு. இதை நீங்க எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய நீங்க நான் சொல்றத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்குங்க, பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா நல்ல விஷயத்த சொல்றது எங்களை மாதிரி ஆளுங்களுடைய கடமை. அதாவது பாருங்களா, இந்த சேலை கட்டக்கூடிய இந்த செயல் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு 5000-10,000 வருடங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 5000 வருடங்கள் ஒரு செயல் தொடர்ந்து நடக்குதுன்னா அங்க தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதனுடைய அடிப்படை உண்மையை இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது, ஒரு பெண் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு செயல்ல பொண்ணு பார்க்க போவாங்க. அப்படி பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டில இருந்து புடவை எடுத்துட்டு போய் அந்த பெண்ணுக்கு கட்ட சொல்லுவாங்க. கெட்டும்போது கெட்டிட்டு காஃபியோ
இல்லை டீயோ இல்லை பஜ்ஜியோ இல்லை போண்டாவோ ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த பெண் வருவா. அப்படி வரும்போது அந்த பெண் பார்க்க போனாங்க பார்த்தீங்களா, அதில் வயசான பாட்டிகள் 4-5 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு பாட்டியோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் அந்த புடவை கட்டிட்டு வரா பார்த்தீங்களா, அப்படி கட்டிட்டு வரும்போது அந்த கொசுவன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கொசுவத்தில் எத்தனை மடிப்பு இருக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கும். அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்கிறது வந்து ஆங்கிலத்தில் வந்து அது ஃப்ளீட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த கொசுவத்தில் எத்தனை இருக்குது, 5 இருக்கா 7 இருக்கா இல்லை 9 இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். இந்த 5 7 9 இதில் தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. 5 இருந்துச்சுன்னா அந்த பாட்டி பக்கத்தில் இருக்க தன்னுடைய கூட வந்த பெரியவங்ககிட்ட, இந்த பொண்ணு உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு, உடம்பு குண்டா இருந்தால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கக்கூடிய நிலை இருக்காது அப்படிங்கிற உடனே முடிவெடுக்கக்கூடிய ஒரு செயலை வந்து சொல்லிடுறாங்க. எதை வச்சு சொல்றாங்க பாருங்க, 5 இருந்தா. அதே இது சில பெண்கள் வந்து 9 கொசுவங்க பண்ணுவாங்க. ஏன் 9னா, இந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்கு, ஒல்லியா இருக்கிற குழந்தைக்கு இந்த வெள்ளைப்படுதல், அந்த ஒயிட் டிசார்ஜ்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளைப்படுதலுங்கிற நோய் இருக்கு. இந்த நோய் இருந்தா இவளுக்கும் குழந்தை பெறக்கூடிய தகுதி குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன சொல்லுவாங்க, சரி எதுவுமே சாப்பிடாம நாங்க வீட்டுக்கு போயிட்டு கடிதம் போடுறோம், இல்ல போன்ல பேசுறோம், இல்ல ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே இது 7 கொசு இருந்துச்சுன்னா இந்த பெண் தன்னுடைய குடும்பத்துக்கு வாரிசு உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையில தகுதியா இருக்கிறா அப்படிங்கிற உண்மை நிலையை தெரிஞ்சுப்பாங்க. ஏன் இந்த 7 கொசு இருந்தா இந்த உடம்பு சரியான முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 7 சக்கராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 7 சக்கராஸை வந்து சரியா இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போ இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு தகுதியான பெண். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு புடவையை வச்சே இவை தன் குடும்பத்துக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலையை உருவாக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய அத்துணை செயல்கள்லையும் அறிவியல் பூர்வமான சில உண்மைகள் இருக்கு. இப்போ நான் அறிவியல் பூர்வமான உண்மைகளை பத்தி இப்ப பேச போறேன். என்ன உண்மை, இந்த புடவையை நம்ம கட்டும்போது இந்த புடவையினுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த கடைசி இது நம்ம கணுக்கால் பாருங்க, கணுக்காலில் வந்து சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். இந்த கணுக்கால் தான் பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுத்துட்டு இந்த உடம்பு எடுத்து மூலாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த கொசுவத்தை எடுத்து பெண்கள் எல்லாம் என்ன பண்றீங்க, அந்த தொப்புள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த தொப்புளுங்கிறத மூலாதாரத்தில் கொண்டு வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த கணுக்கால் மூலியமா சக்தி எடுத்து இந்த மூலாதாரத்தை கொடுக்குறீங்க. மூலாதாரத்திலிருந்து 7 சக்கராஸை ஆக்டிவேட் பண்றீங்க. இந்த 7 சக்கராஸை வந்து செயல்பாட்டுக்கு வந்த உடனே இந்த பாடி மைண்ட் செயலுங்கிற மாதிரி இந்த செயல் அற்புதமான செயல் நடக்குது. அடுத்து நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இதை எடுத்துட்டு இன்னொரு எண்டு இருக்குல்ல, இந்த புடவையினுடைய இன்னொரு எண்டை எடுத்து இந்த மாராப்புன்னு சொல்லுவோம். இந்த மாராப்பு எங்கிறதுனா ரைட்ல இருந்து லெப்ட் நோக்கி போகும், இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்தை நோக்கி திருப்பி போடுவாங்க. அப்படி போடுறதுனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, இடது பக்கத்துல கிட்னி, நல்லா தெரிஞ்சுங்க, கிட்னி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு, இது எல்லாம் இப்படி கிராஸ் பண்ணி நடுவுல இருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட், இதயம். இந்த முக்கியமான மனித உடம்புல முக்கியமான அந்த 3 உறுப்பு இதை தாண்டி போகும்போது இங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் அழிச்சிட்டு எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தியை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து விட்டுறீங்க. இப்ப தெரியுதா இந்த புடவை கட்டுவதனுடைய எவ்வளவு அற்புதமான தத்துவம்னு? இப்ப எல்லாம் நீங்க கட்டுவேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கா? முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசணும். முதல்ல என்ன பேசணும், அது மனதுக்கும் மூலிகைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிற தொட்டாச்சினிங்கியை பற்றி நம்ம பேசணும். அடுத்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெண்களுடைய செயல்கள் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அந்த சேலையை பற்றி பேசணும். இந்த நல்ல செயல் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இதை எண்ணத்தை உருவாக்கிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை நீங்களாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.